இந்த காலேப். காலேபை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். சரி, காலேப் தேவனுடைய ஊழியக்காரர் என்று பார்க்கிறோம். அவருடைய அப்பாவின் பெயர் எப்புன்னே என்று பார்க்கிறோம். அவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டுமானால் என்னாகமம் 32 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்க வேண்டும். என்னாகமம் 32 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனாகிய எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் ஜோசுவாவும் தவிர. சரி, இந்த இடத்திலே எப்புன்னேயை குறித்த இன்னும் ஒரு விடயம் வருகிறது. அவர் யாராம்? கேனேசியனாம். இந்த கேனேசியர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் நாம் ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும். ஆதியாகமம் 15 அதிகாரத்துக்கு போங்கள். ஆதியாகமம் 15 அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ கேனேஸ் அல்லது கேனாஸ் என்ற பெயரிலே வேதத்திலே ஒரு சிலர் வந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் ஏதோமியனான கேனாஸ். ஆனால் இவர்கள் ஏதோமியர்கள், கேனாசியர்கள் என்பவர்கள் ஏதோமியர்கள் என்று சில வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஏதோமியர்கள் யாருடைய வம்சம்? ஏசாவின் வம்சம். ஏசா யார்? ஈசாக்குக்கும் மகன் ஆபிரகாமுக்கு பேரன். அப்போ ஆபிரகாமனுடைய காலத்திலே கேனாசியர்கள் இருக்க வழி இல்லை. அவர்கள் ஏதோமியர்கள் என்றால் ஏதோமியர்களிலும் கேனாஸ் என்ற பெயருடையவன் ஒருவன் வந்ததும் அந்த பெயரை உடைய ஒரு வம்சம் வந்ததும் உண்மை. ஆனால் இங்கு நாம் பார்க்கும் இந்த கேனாசியர்கள் ஏதோமியர்களோ ஏசாவின் வழி வந்தவர்களோ அல்ல. இவர்கள் ஆபிரகாம் காலத்திலேயே கானான் தேசத்திலே வாழ்ந்தவர்கள். அதற்கு சான்றாக இதோ இந்த ஊர் பட்டியல், இன ஜாதி பட்டியலை வாசிப்போம். ஆதியாகமம் 15 அதிகாரம் 18 இருந்து வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும், கவனிங்க, கேனியர், கெனிசியரும், கெனீசியர், கத்மோனியரும், ஏத்தியரும், பெரிசியரும், ரெப்பானியரும், ஏமோரியரும், கானானியரும், கில்காசியரும், எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இப்போ இந்த பட்டியலிலே உள்ள பெயர்கள் ஞாபகம் இருக்கத்தக்க நாம் வேறு 2 வசனங்களை வாசிப்போம். யாத்ராகமம் 3 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். இது ஆபிரகாமுக்கு பேசினது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15 பேசினது தான் வாசித்தோம். அவர்களை இப்போ மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை ஏத்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கவனிங்கள், இங்கே ஒரு பெயர் பட்டியல் வருகிறது. ஆதியாகமம் 15 ஒரு பெயர் பட்டியல் வந்தது. ஆதியாகமம் 15 குறிப்பிடப்பட்ட ஒரு சில பெயர்கள் இந்த பட்டியலிலே இல்லை. யோசுவா 3 அதிகாரத்துக்கு போங்கள். 10 வசனத்தை வாசியுங்கள். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும், ஏத்தியரையும், ஏவியரையும், பெரிசியரையும், கிர்காசியரையும், எமோரியரையும், எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. அதாவது நன்றாய் கவனியுங்கள், ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசும்போது கேனியர், கெனீசியர் என்ற பெயர்களையும் மொழிகிறார். ஆனால் மோசேயோடு பேசும் பொழுது கேனியர்களையும் காணோம், கெனீசியர்களையும் காணோம். யோசுவா அதை உறுதிப்படுத்தும் பொழுது அங்கேயும் அந்த கேனியர்கள் வேண்டாம், கெனீசியர்களை காணவில்லை. என்ன நடந்தது? கெனீசியர்கள் என்ற ஒரு கூட்டம் ஆபிரகாம் காலத்தில் இருந்தார்கள், மோசே காலத்தில் இருக்கவில்லை. ஓகேயா? ஹலோ, இப்போ கவனிங்க. ஆதியாகமம் 15:18 கெனீசியர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தானே? அதே ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசின அதே ஆண்டவர் தான் இப்போ மோசேயோடு யாத்ராகமம் 1 பேசுகிறார். அப்போ அங்கு கேனியர்கள், கெனீசியர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இங்கு கேனியர்களையும் கெனீசியர்களையும் சொல்லாமல் விட்டதற்கு காரணம் அவர்கள் இப்போ இல்லாதிருக்க வேண்டும். புரிகிறதா? அவர்கள் இருந்திருந்தால் அவர்களையும் அவர்கள் வாழ்கிற தேசம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? சரி, அது ஆண்டவர் பேசினது. இப்போ யோசுவா பேசுகிறார். யோசுவா 3 அதிகாரத்திலே. அப்போ யோசுவாவுக்கு தெரிந்திருந்தால் கேனியர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று, ஏவியர், எபூசியர் பட்டியலை சொல்லுகிறவர்கள் ஏன் கேனியர்கள் என்றும் சொல்லவில்லை? அப்போ ஆதியாகமம் 15 அதிகாரத்திலே இருந்த கேனியர்கள்
யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தின் போது இல்லாமல் போனது எப்படி? அவர்களுக்கு என்ன நடந்தது? யார் அவர்கள்? அவர்களும் புறஜாதியார். ஆமாவா இல்லையா? ஆபிரகாம் காலத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் வாழுகிற இந்த தேசம், கேனியர்கள் புறஜாதியார், கேனிசியர்கள் புறஜாதியார். ஆனால் இதோ நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அப்புறம் வசனத்தின்படி பார்ப்போம் அந்த சம்பவம் உண்மையா என்று. மறுபடி போவோம் யோசேப்பின் சம்பவத்துக்கு. யோசேப்பு பார்வோனுடைய சொப்பனத்தை விளங்கப்படுத்துகிறார் அல்லவா? நேற்று பார்த்தோமே. அப்புறம் முதல் 7 வருஷங்களும் செல்வ செழிப்பாய் இருக்க போகிறது என்று அவர் சொன்னார். அந்த 7 வருடங்களும் பெரிய பெரிய களஞ்சியங்களை உண்டு பண்ணி தானியங்களை எல்லாம் யோசேப்பு சேர்த்து வைக்கிறார். அதற்கு பிறகு 7 பஞ்சமான வருஷங்கள் வருகின்றன. அந்த பஞ்சமான வருஷங்களின் போது அவரவர்கள் சேர்த்து வைத்த தானியங்களும் உணவு பண்டங்களும் தீர்ந்ததும் எல்லாரும் எங்கே வருகிறார்கள்? எகிப்துக்கு வருகிறார்கள். வந்து விலை கொடுத்து தானியங்கள் வாங்குகிறார்கள். அந்நேரத்தில் யாக்கோபும் அவருடைய 11 குமாரர்களும் அவர்களது குடும்பங்களும் கானானிலே இருக்கின்றார்கள். அவர்களும் எகிப்துக்கு வந்தது தானியம் வாங்கத்தான். அப்படித்தானே? அவர்கள் வந்தபோது தான் யோசேப்பு, உங்களுக்கு தெரியும், வேதத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள், யோசேப்பு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தனது தகப்பனையும் சகோதரர்களையும் எகிப்துக்கு அழைக்கிறார். அவர்கள் எல்லாரும் வந்து எகிப்திலே வாழ ஆரம்பித்தார்கள். பார்வோன் கோஷான் என்கின்ற ஒரு பிரதேசத்தை கொடுக்கிறார். இப்போ வேதத்திலே சொல்லாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்கே இருந்து இது தெரியும் என்றால் எகிப்திய ஏடுகளில் இருந்து தெரியும். ஆனால் வேதத்தில் ஒரு வசனத்தை பிறகு உங்களுக்கு காண்பிக்கத்தான் போகிறேன். கானானிலே இருந்து தானியம் கொள்ளுவதற்கு யாக்கோபின் குமாரர்கள் வந்தார்கள். அப்புறம் மறுபடி வந்தார்கள். ஞாபகம் இருக்கிறதா? அப்புறம் யாக்கோபும் வந்தார். அவர்களோடு வேறு யாரும் வந்திருக்க மாட்டார்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள். நிச்சயம் வந்திருப்பார்கள். ஏவியர்கள் வந்திருப்பார்கள், எபூசியர்கள் வந்திருப்பார்கள், எமோரியர்கள் வந்திருப்பார்கள், அமலேக்கியர்கள் வந்திருப்பார்கள். ஏன்? அந்த காலத்திலே எகிப்திலே மாத்திரம் தான் தானியம் இருந்தது. ஆகவே எல்லாரும் வந்தார்கள். அமலேக்கியர்கள், பெலிஸ்தியர்கள், ஏவியர், எமோரியர், எபூசியர் எல்லாம் பெரிய பெரிய இனங்கள். கேனியர், கெனீசியர் என்பவர்கள் சின்ன சின்ன கூட்டங்கள். இப்படி வந்த கேனியர்கள், கெனீசியர்கள் போன்றவர்கள் திரும்பி போகவில்லை. தெரியுமா? அவர்களும் கோஷானிலே இருந்து விட்டார்கள். இப்போ நான் சொன்னது இது வாழ்க்கையிலே முதல் தடவையாக கேட்கிறோம் என்று சொல்லுகிற கையை தூக்குங்கள் பார்க்கலாம். பயப்படாதீர்கள். நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டத்தான் போகிறேன். அப்படி வந்தவர்கள் எல்லாருமே திரும்பி போகவில்லை. அவர்களும் கானானிலே இருந்து வந்த தங்கள் கூட்டாளிகளாகிய இந்த இஸ்ரவேலர்களோடு தங்கிவிட்டார்கள். ஏன்? இஸ்ரவேலர்களுக்கு நல்ல இடம் அல்லவா கொடுக்கப்பட்டது? அப்படித்தானே? ஞாபகம் இருக்கிறதா? பச்சை பசேல் என்ற நைல் நதி ஓரமான கோஷான் நிலத்தை தான் பார்வோன் கொடுக்கிறார். அங்கு அவர்கள் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகுகிறார்கள். இப்போ உண்மையாக அந்த கோஷான் கொடுக்கப்பட்டது யாருக்கு? யாக்கோபின் சந்ததிக்கு. அந்த 70 பேர் வந்தார்களே அவர்களுக்கு. அப்போ அவர்களோடு வந்த ஒரு சில கேனியர்கள் வேண்டாம், கேனிசியர்களை பற்றி மட்டும் பேசுவோம். கேனிசியர்கள் அவர்கள் இப்படி நினைத்திருந்தால், அடா, நாங்கள் கானானிலிருந்து வந்தோம், இவர்கள் மூலமாக எங்களுக்கு இந்த நன்மை கிடைத்தது என்று சொல்லி இவர்களோடு அடையாளப்படுத்தி கொண்டு எங்கள் பெண்களை இவர்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து, இவர்கள் பெண்களை எங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து, இவர்களோடு நாங்களும் இணைவோம் என்று இணைந்திருக்க மாட்டார்களா? ஓகே, யோசிங்க. இணைந்திருக்கலாம். ஓகே, சரி. அப்படி இணைந்திருந்தால் அவர்கள் இஸ்ரவேலர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டார்களா? யோசித்து பாருங்கள். ஓகே, சரி. அப்பொழுது அவர்கள் இணைகிறார்களோ இல்லையோ, இப்போ இஸ்ரவேலர்களும் பெருகுகிறார்கள், அவர்களோடு இருந்த ஏனைய மக்களும் பெருகுகிறார்கள். நூற்றாண்டுகள், தசாப்தங்கள், நூற்றாண்டுகள் ஆகின்றன. யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் தோன்றுகிறான். இப்போ அந்த யோசேப்பை அறியாத பார்வோன் இவர்களை அடிமைப்படுத்தும் பொழுது இவர்களோடு காணப்படும் அந்த மற்ற இன மக்களையும் அடிமைப்படுத்தி இருப்பானா இல்லையா? அடிமைப்படுத்தி இருப்பான் தானே? அப்போ அவர்களும் பாவம் செங்கல் சுட்டிருப்பார்களா இல்லையா? அவர்களும் பாவம், ஐயோ இந்த எகிப்தியரை விட்டு நாங்கள் தப்பியோட எங்களுக்கு வழி இல்லையா என்று எங்கே இருப்பார்களா இல்லையா? இப்படி இருக்கும் பொழுது திடீரென மோசே வருகிறார்.
மோசே வந்து 10 வாதைகளை காட்டும் பொழுது இஸ்ரவேலர்கள் சந்தோஷப்பட்டதோடு அவர்களோடு இருந்த அந்த வேற்று இன மக்களும் சந்தோஷப்பட்டிருப்பார்களா இல்லையா? நான் சொல்வது உண்மையா இருந்தால் அவர்களும் சந்தோஷப்பட்டிருப்பார்களா இல்லையா? கடைசியிலே பார்வோன் போய் தொலையுங்களடா என்று இவர்களை அனுப்பும் பொழுது இஸ்ரவேலர்கள் மட்டுமா போயிருப்பார்கள்? அந்த மக்களும் போயிருப்பார்கள் அல்லவா? ஆமாவா இல்லையா? சரி, இப்போ சுரேஷ் ராமச்சந்திரன் சொல்வது உண்மையா பொய்யா? யாத்ராகமம் 12:38 வாசிங்க. 37, 38, 37, 38 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். ஹலோ, இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர எத்தனை பேர்? ஆண் பிள்ளைகள் 6,00,000 புருஷர்களாய் இருந்தார். 6,00,000 புருஷர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் இப்பதான் இந்த வசனத்தை நோட் பண்றீங்க? கையை தூக்கி காட்டுங்க வெக்கப்படாம. சரியா? சுரேஷ் ராமச்சந்திரன் சொல்றது சரியா? இவ்வளவு காலம் இந்த கையை தூக்கினவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? 1000க்கு மேலாக இந்த வசனத்தை வாசித்திருப்பீர்கள், 1000 தடவைக்கு மேலாக. ஆனால் உள்ளே நுழைந்திருக்காது. ஆனால் இப்போ புரிகிறதா? இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல எகிப்தை விட்டு போனது. எத்தனை பேர் போயிருக்கிறார்கள்? பல ஜாதியான ஜனங்கள். அப்ப இவர்கள் யார்? யார் போயிருப்பார்? எகிப்திலே நன்றாய் வாழ்ந்தவர்கள் போயிருப்பார்களா? ஏன் போனார்கள்? இவர்களும் அடிமைகளாக இருந்தபடியால் தான் தப்பினோம் பிழைத்தோம் என்று ஓடுகிறார்கள். இப்ப விளங்குதா? 6,00,000 ஆண்களும் அவர்களுடைய அம்மாமார், மனைவிமார், பிள்ளைகள். அது போக பாருங்கள் இந்த வசனத்தை, அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனார்கள். யார் அவர்கள்? கேனியர்கள், கெனீசியர்கள். இந்த கூட்டம் இப்ப விளங்குதா உங்களுக்கு? இப்போ சொல்லுகிறேன் கேளுங்கள். அந்த கேனீசியர்கள் வம்சத்திலே வந்த ஒரு புறஜாதியான் தான் எப்புன்னே. அந்த புறஜாதியானுடைய மகன் தான் காலேப். காலேப் யூதனே அல்ல, காலேப் இஸ்ரவேலனே அல்ல. புறஜாதியானாய் இருந்து இஸ்ரவேலனாய் மாறினவன் நமக்கு அடையாளம். நாம் யார்? நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல, நாம் யூதர்கள் அல்ல, புறஜாதியார். ஆனால் இன்று நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இன்று நாம் ஆபிரகாமின் சந்ததி. இன்று நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமாவா இல்லையா? அப்போ நாம் யார்? காலேபுக்கள்.